Thatta Kaai Pachadi எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். Thatta Payaru Kaai வந்து 1/4 கிலோ. இத சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் 10, தக்காளி 2, துவரம் பருப்பு குழையாம வேக வச்சு எடுத்துக்கணும். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துர்க்கேன். புளி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இந்த ஸ்பூனால 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கடுகு உளுந்து, சீரகம், 2 பல் பூண்டு, பருப்பு இந்த மாதிரி தனியா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லெண்ணெய், கடுகு உளுந்து சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் சேர்த்து வதக்கலாம். காய் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா கிளறி விடலாம். காய் வந்து நல்லா முக்கால் தரம் வேகணும். 4-5 நிமிஷம் வதக்கி விடணும். இந்த மாதிரி அப்போ அதிலிருந்து ஒரு பச்சை வாசனை வரும், அது வராது. நல்லா வதக்கணும் காய். காய் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதை நல்லா கிளறி விடணும். கொஞ்சமாக தண்ணி, தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது. பருப்பு வேக வச்சது வேறு இருக்குது. புளி கரைச்சி ஊற்றணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு, பருப்பு சேர்த்துக்கலாம். புளி ஊற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். பூண்டு வந்து நச்சுக்கணும். இதை உள்ளே அழுத்தி விடலாம். உள்ளே வச்சு மூடி வைக்கணும். நம்ம எப்போ தேவையோ அந்த டயத்தில் கிளறி விட்டு எடுத்தால் போதும். நல்லா வாசமாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். Thatta Payaru பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், சூப்பு கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.